டியர் அஸ்பரன்ஸ், எல்லாம் டிஎன்பிசிக்கு எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் அதான் படிச்சுட்ருக்கோம். ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ படிக்கணும் முக்கியம் கிடையாது, எவ்வளோ ஞாபகம் இருக்கிறது தான் முக்கியம். அடுத்து ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், அதையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா தமிழில் ஏதாச்சும் ஒரு பகுதி, அதாவது இலக்கணம் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு இலக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு செய்யுள் இருக்கலாம், இல்லை தமிழுக்கு சிலபஸ் தேவைப்படுற ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸில் ஏதாச்சும் ஒரு கணக்கு எப்போ போட்டு பார்த்துக்கோங்க. 3வது ஹிஸ்ட்ரி ஆர் பாலிட்டி ஆர் எக்கனாமிக்ஸ் ஏதாச்சும் படிச்சுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் மேக்ஸும் தமிழும் டச்சிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக, அதாவது எக்கனாமிக்ஸ் பாலிட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு டக்குன்னு புரியாது. மேக்ஸிமம் நம்ம அதில் தான் கான்சன்ட்ரேஷன் செலுத்திக்கிட்டே இருப்போம். என்ன இப்போ தான் நம்ம அதான் படிச்சுட்டே இருப்போம். அதுக்குன்னு சொல்லி நம்ம தமிழ் டக்குன்னு விட்டுருவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரே நாளில் தமிழ் ஃபுல்லாக படிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டச்சில் வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா டிஎன்பிசிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது. இஸ் சம் ஆஃப் மெனி சப்ஜெக்ட் பேஸ் ஆன் ஒன் எக்ஸாம். ஓகேவா? இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ படிக்கிறோன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளோ ஞாபகம் இருக்குது தான் முக்கியம். ஓகே, எல்லாம் நல்லா படிங்க, பாசிட்டிவாக இருங்க.